அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி மட்டன் இன்னர் ஆர்கன்ஸோட ஃப்ரை ரெசிபி. ஒரு ஆட்டோட கல்லீரல், நுரையீரல், இதயம் எல்லாமே எடுத்திருக்கேன். இதை நாம் தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கடையிலேயே கட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிட்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இதை நம்ம 2-3 தடவை பிளட்டெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஆர்கன்ஸ்லேருந்தே தண்ணி விட்டு, நிறைய தண்ணி இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. இனி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக விட்டுறலாம். தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சுன்னா இது நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் அப்போவும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு ஸ்லைஸ் பண்ணினோன்னா வெந்திருந்ததுன்னா ஈஸியாக ஸ்லைஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வத்திடுச்சு, இன்னும் ஸ்லைட்டாக மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். தண்ணி சுண்டினதும் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோட அளவை கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பிளெயின் மிளகாய் தூளில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மட்டன் மசாலா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது எதுவுமே ஆட் பண்ணிக்கல, மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் மசாலாவும் மட்டனும் இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டு வரட்டும். கலந்து கொடுத்துக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெடி. இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரி ஐட்டம்குள்ள வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். ஃப்ரை மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.